ஹிந்தியில ஒரு வேர்டுக்கு ரெண்டு மீனிங்ஸ் இருக்கு. என்னென்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபயர். ஃபயருக்கு ஹிந்தியில ஆக் அப்படின்னு சொல்லலாம், அக்னி அப்படின்னு சொல்லலாம். ஆக், அக்னி இது ரெண்டுமே ஃபயர் அப்படின்றத மென்ஷன் பண்றதுதான். செகண்ட் ஒன் புக். புக்குக்கு ஹிந்தியில கிதாப்னு சொல்லலாம், புஸ்தக் அப்படின்னு சொல்லலாம். கிதாப், புஸ்தக் எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்லாம் புத்தகம்னு இருக்கு, பட் இருந்தாலும் நூல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஐ ஹோப் யூ நோ தட். ஸோ ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கா இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நம்ம நூல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஹிந்தியில யூஸ் பண்றதுக்கு நம்ம கிரந்த் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். கிரந்த் அப்படின்னா நூல், அதாவது புக்கு தான், பட் கொஞ்சம் நல்லா இன்டென்ஸா போகும்போது கிரந்த் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் வேர்ட் ஆன்சர். ஆன்சருக்கு ஹிந்தியில உத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜவாப் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். உத்தர் அப்படின்றது மேக்சிமம் ஃபார்மல் டேர்ம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஜவாப் அப்படின்றது இன்ஃபார்மல், நம்ம ஸ்போக்கன் டேர்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் கொஸ்டின். கொஸ்டினுக்கு பிரச்சனை அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம், சவால் அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரச்சனை அப்படின்றது ஃபார்மல் டேர்ம், சவால் அப்படின்றது இன்ஃபார்மல் டேர்மா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் மவுண்டைன். மலைக்கு ஹிந்தியில பஹாட்னு சொல்லலாம், பர்வத்னு சொல்லலாம். ஸோ பஹாட், பர்வத் இது ரெண்டுமே மவுண்டைன் அப்படின்றதான் பிடிக்குது. ஆக்சுவலா ஹிந்தியில பியூர் ஹிந்தி மட்டும் இல்லை, உருது வேர்ட்ஸ் கலந்துருக்கு, ஃபாரசி வேர்ட்ஸ் கலந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கலந்து தான் ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அதனால நிறைய வேர்ட்ஸ் ஒரு வேர்டுக்கு நிறைய வேர்ட்ஸ் நம்ம ஹிந்தியில பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ்ல நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். For more video like this, नीचे follow करो ऑनलाइन स्पोकन हिंदी क्लास द्वारका हिंदी।